வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 6th ஸ்டாண்டர்டு பால்ட்டியில் சமத்துவம் பெறுதல். சரிங்களா? இப்போ சமத்துவம் பெறுதலில் பால்ட்டி டாபிக் பற்றி பார்ப்போம். சரிங்களா? அந்த பால்ட்டி டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதில் முன்முடிவுன்னா என்ன, அதேமாரி ஒத்த கருத்துன்னா என்ன, சமத்துவமின்மைன்னா என்ன, கொஞ்சம் பேசிக்காக பற்றி பார்ப்போம். சரிங்களா? முக்கியமானது பார்க்க முடியும். அதாவது பாரபட்சம் அப்படின்னா மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது தான் பாரபட்சம். மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது தான் பாரபட்சம் சொல்றாங்க. சரிங்களா? அவங்கள பற்றி அறிந்து கொள்ளாமலே தவறான கருத்துக்களை பரப்புறது தான், தவறான முன்னுரை இருப்பது தான் பாரபட்சம். சரிங்களா? பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவை குறிக்கிறது. பாரபட்சம் என்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, பாரபட்சம் என்கிற வார்த்தை முன்முடிவை குறிக்கிறது இங்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, பாரபட்சம் எதனால் ஏற்படுதுன்னா, பாலின ரீதியாவும், இன ரீதியாவும், வர்க்க ரீதியாவும், மாற்றுத்திறனாளிகள் மீதும் மற்றும் பிறவற்றில காணப்படுகிறது. அந்த பாரபட்சங்கிறது எதெல்லாம் காணப்படுது? பாலின ரீதியாகவும், இன ரீதியாகவும், வர்க்க ரீதியாகவும், மாற்றுத்திறனாளி மீதும் காணப்படுகிறது அப்படி சொல்றாங்க. சரிங்களா? உதாரணமா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்கள் மனப்பான்மை மற்றும் நடத்தை மற்றும் நாகரிகம் என்பது பாரபட்சம். அவங்க பாரபட்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருவுவது தான் பாரபட்சம்ங்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிராமப்புற மாணவரை விட நகர்ப்புற உள்ளவங்க நடத்தை மற்றும் நாகரிகம் என்பது பாரபட்சம்ங்காங்க. அடுத்து 2வது ஒத்த கருத்து. சரிங்களா? ஒத்த கருத்துன்னா அதோட மீனிங் பார்ப்போம். ஒத்த கருத்து அல்லது ஒரே மாதிரியான கருத்து. சரிங்களா? பழைய புக்ல ஒத்த கருத்துன்னு இருக்காங்க. இப்போ புது இதில் எடிஷன்ல ஒரே மாதிரியான கருத்து அப்படிங்கிறான். அதாவது பாரபட்சம், அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, பாரபட்சமான கருத்து வலுப்பெறும்போது ஒரே மாதிரியான கருத்தாக வளர்ச்சி அடைகிறது. குறிப்பிட்ட ஒன்றை பற்றி தவறாக கருத்தோ அல்லது பார்வையிலோ ஒரே மாதிரியாக அனைவரும் உருவானது தான் ஒரே மாதிரியான கருத்து. எக்ஸாம்பிள் என்ன? பெண்கள் விளையாட்டு உகந்தவர் அல்ல என்பது ஒரே மாதிரியான கருத்து உருவாக்கம். சரிங்களா? பெண்கள் விளையாட்டுக்கு உகந்தவர் அல்லது தவறாக நம்ம செயல்படுது. சரிங்களா? சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவம் என்பது ஒருவர் மற்றவரை பாகுபாடு நடத்துவது ஆகும். சமத்துவம் என்பது ஒருவர் மற்றவரை பாகுபாடு நடத்துவது ஆகும். இது எது மூலம் நடப்பதுன்னு, ஜாதி ஏற்றத்தாழ்வு. சரிங்களா? ஜாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை, இன வேறுபாடு மற்றும் பாலின வேறுபாடு, இதெல்லாம் சமத்துவமின்மை அப்படி சொல்றாங்க. சரிங்களா? சமத்துவமின்மை மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே பாகுபாடு எனப்படும். சரிங்களா? மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்பாடுகளே பாகுபாடுன்னு சொல்றீங்களா? சரிங்களா? அடுத்து இனவெறிக்கு முடிவு கட்டினா யாருன்னு பார்ப்போம். சரிங்களா? அதாவது தென்னாப்பிரிக்கால ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. இனவெறி சம்பவம். அது யாரு எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? தென்னாப்பிரிக்கான முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின்னர் 27 வருஷம் நெல்சன் மண்டேலா சிறை வாழ்க்கையில இருந்திருக்காங்க. நெல்சன் மண்டேலா பாருங்க, 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கையில இருந்திருக்காங்க. 1990ல 1990ல விடுதலையா இருக்காங்க. அங்க அவர் விடுதலையானது தென்னாப்பிரிக்கா இனவெறிக்கு முடிவு கட்டினார். அதே மாதிரி தென்னாப்பிரிக்கான் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளையும் போராட்டத்தை முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா. சரிங்களா? நெல்சன் மண்டேலா பாத்துக்கோங்க. அடுத்து டாக்டர் அம்பேத்கர். நம்ம இந்திய நாட்டுல பார்த்தீங்கன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அவரோட பாபா சாஹிப் என பிரபலமாக அழைக்கப்படுவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். பாபா சாஹிப் என பிரபலமாக அழைக்கப்படுவதுனா டாக்டர் அம்பேத்கர். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும், பொருளாதார நிபுணராகவும், அரசியல்வாதியாகவும், சமூக சீர்திருத்தத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்கன்னா, சட்ட ரீதியாக, பொருளாதார நிபுணராக, அரசியல்வாதியாக, சமூக சீர்திருத்தவாதியாக தெரிஞ்சிருக்காரு. 1915 1915 சரிங்களா? 1915 எம்.ஏ பட்டத்தை பெற்றார். 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தையும் பெற்றார். இதுக்கு முன்பு லண்டன்ல பொருளாதார பட்டத்தில் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருக்கார். சரிங்களா? 1915 எம்.ஏ பட்டம், 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம். அப்போ பிஹெச்டி பட்டம் கொலம்பியால வருஷம் கேட்டால் 1927. சரிங்களா? அப்போ லண்டன் பொருளாதார பல்கலைக்கழகத்தில் லண்டன் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருக்காரு. சரிங்களா? இந்திய அரசு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவராக வந்திருக்காரு. எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பான். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார்னா டாக்டர் அம்பேத்கர் தான். அதேமாரி சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். சரிங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்த யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். சரிங்களா? இவரது மறைவுக்குன்னு இவருக்கு எந்த வருஷம் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க? 1990ல. 1990ல தான் இவருக்கு பார்த்துக்கோங்க. 1990ல இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும்னா பாருங்க,
பாபா சாஹிப் என பிரபலமாக அழைக்கப்பட்டவர். 2வது சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி. அதேமாரி சமூக சீர்திருத்தவாதி. 1915 எம்ஏ பட்டம். 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம். அதுக்கு பின்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டம் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, இவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறாரு. அதேமாரி சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். சரிங்களா? 1990 இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து மத பாகுபாடு என்பது நம்பிக்கை அடிப்படையில் ஒரு தனிநபர் மீதோ அல்லது குழுவின் மீதோ சமத்துவமின்றி நடத்துவதுதான் மத பாகுபாடு. ஒரு தனிநபர், அதாவது தனிநபர் மீதோ அல்லது ஒரு குழு, இந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நடத்தப்படுவதுதான் ஒரு மத பாகுபாடுங்காங்க. சரிங்களா? மற்ற நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். அதே மாதிரி தேவையில்ல, நம்ம வளவலன்னு படிக்க வேண்டாம். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட் மட்டும் படித்தா போதும். எழுத்தறிவு வீதம் 2011 கணக்கெடுப்பு போதும். சரிங்களா? எழுத்தறிவில் கன்னியாகுமரி தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. எத்தனை பார்த்தீங்கன்னா 92.14%. சரிங்களா? 2வது சென்னையில் வந்து 90.33%. 3வது தூத்துக்குடி மாவட்டம் வந்து எங்களோட மாவட்டம் தான் 86.52. சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டம் நான் இருக்கிற மாவட்டம் தான். சரிங்களா? நீலகிரி வந்து 85.65. நீலகிரி வந்து 85.65. சரிங்களா? தருமபுரி மாவட்டம் வந்து 64. இது வந்து எழுத்தறிவில் குறைவான மாவட்டம். ஃபர்ஸ்ட் வந்து எழுத்தறிவில் அதிகமான மாவட்டம் கேட்டால் கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட், 2வது சென்னை, 3வது தூத்துக்குடி, 4வது வந்து நீலகிரி. எழுத்தறிவில் குறைவான மாவட்டம் கேட்டால் தருமபுரி ஃபர்ஸ்ட் வந்து குறைவான மாவட்டம் வந்து தருமபுரி ரொம்ப கம்மி, 2வது அரியலூர், 3வது விழுப்புரம், 4வது வந்து கிருஷ்ணகிரி. பழைய புக்கில் எப்படி பண்ணதுன்னா விழுப்புரம் வந்து 4வது இருக்கும், கிருஷ்ணகிரி 3வது இருக்கும். ஆனால் இந்த புது எடிஷனில் இது வந்து மாற்றிட்டாங்க. விழுப்புரம் 3வது, 4வது வந்து கிருஷ்ணகிரி. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எத்தனை பெர்சன்டேஜ்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கன்னா பாலினவியத்தில் 2011 கணக்கெடுப்பு. பாலினவிதம் 2011 கணப்பில் எவ்வளோ ஆண்களுக்கு நிகரான பெண்கள் எப்படி இருக்காங்க. சரிங்களா? அதிகமான பாலினம் கொண்ட மாநிலம் கேட்டால் மாவட்டம் கேட்டால் நீலகிரி. சரிங்களா? அதிகமான பாலினம் கொண்ட மாவட்டம் எப்படின்னு கேட்டால் நீலகிரி. 2வது வந்து தஞ்சாவூர், 3வது நாகப்பட்டினம், 4வது தூத்துக்குடி, திருநெல்வேலி. சரிங்களா? தூத்துக்குடி, திருநெல்வேலியும் 4வது இடத்துல இருக்குது. பழைய புக்கில் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? பழைய புக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல வந்து தூத்துக்குடி மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? திருநெல்வேலி இருக்காது. இது புது எடிஷனில் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலின்னு இருக்குது. சரிங்களா? அதிகமான பாலினத்தில் ஃபஸ்ட் இடத்துல நீலகிரி 1041. சரிங்களா? 1041. 1000 ஆண்களுக்கு பெண்கள் வந்து 1041 இருக்காங்க. தஞ்சாவூர் வந்து 2வது இடத்துல, நாகப்பட்டினம் 3வது இடத்துல, 4வது இடத்துல தூத்துக்குடி, திருநெல்வேலி. அதேமாரி பாலினத்தில் குறைவான இது கேட்டால் தருமபுரி தான். சரிங்களா? அங்கேயும் நம்ம பார்த்தோம், கல்வி அறிவிலும் குறைவான மாநிலம் தருமபுரி, பாலின விதத்திலும் குறைவான மாநிலம் எது கேட்டால் தருமபுரி. எவ்வளோ கேட்டால் 946. 2வது இடத்துல சேலம், 3வது இடத்துல கிருஷ்ணகிரி, 4வது இடத்துல ராமநாதபுரம். சரிங்களா? அதேமாரி தீண்டாமை வந்து நம்ம என்ன சொல்றாங்க பார்த்தா, ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரியா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பிரிவு 17 படி இந்தியாவின் தீண்டாமை ஒழிக்கப்படும். அரசியலமைப்பு சட்டத்தின் 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை பற்றி சொல்லுது. சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. தீண்டாமை பற்றி கூறும் ஆர்டிகல் எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் 17. அதுமாரி நம்ம வந்து முக்கியமான ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஏபிஜே அப்துல் கலாம். அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் எந்த வருஷம் பிறந்தான்னு கேட்டால் 1931. அவர் இறந்த வருடம் கேட்டால் 2015. சரிங்களா? அவர் முழு பேருங்க தான் ஆவுல் பகீர் ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம். இவர் எங்கே பிறந்திருக்காங்கடா? ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காங்க. இந்தியாவோட எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு கேட்டால் 11வது குடியரசுத் தலைவராக வேலை பார்த்துருக்காங்க. அதான் இவரை வந்து மக்களின் குடியரசுத் தலைவர் என போற்றப்படுகிறார். சரிங்களா? மக்களின் குடியரசுத் தலைவர்னு போற்றவர்னா டாக்டர் அப்துல் கலாம் தான். சரிங்களா? அதேமாரி இவர் வந்து ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினையும் எங்கே படிச்சிருக்காங்க? ராமநாதபுரத்தில் ஸ்கூல் படிச்சிருக்காங்க. அதேமாரி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் வந்து பட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க. இதை காலேஜ் படித்து செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படிச்சிருக்காங்க. சென்னையில் வந்து தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்புக்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தை வேலை பார்த்துருக்காங்க. சரிங்களா? இளமை காலத்தில் அவங்க வந்து பேப்பர் போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. அதேமாரி இந்தியாவின் மிக உயர்ந்தான விருதான பாரத ரத்னா விருது 1997 வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதேமாரி டாக்டர் அம்பேத்கர் வந்து பாரத ரத்னா வந்து 1990 வாங்கியிருப்பாங்க. அப்துல் கலாம் வந்து 1997 வாங்கியிருக்காங்க. அதேமாரி ஒரு சில நூல் எழுதியிருக்காங்க. என்ன நூல் பார்ப்போம். நல்லா நூல்களை பார்த்துக்கோங்க. இந்தியா 2020. சரிங்களா? அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள். அடுத்து வந்து எழுச்சி தீபங்கள். இந்த வந்து த லூமினஸ் பார்க் த மிஷன் இந்தியா. என்னென்ன நூல்னு கேட்டோன்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் பார்க்கு, மிஷன் இந்தியா. அதேமாரி இவரது சிறந்த பணியை இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என அழைக்கப்படும் நபர் கேட்டால் டாக்டர் அப்துல் கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள்,
நம்ம விஸ்வநாத் ஆனந்தை பற்றி கொஞ்சம் மேட்டாவில் கொஸ்டின் பார்ப்போம். விஸ்வநாத் ஆனந்த் ஒரு சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தை பிறந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஒரு தாயார் சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் காட்டியிருப்பதா இவரும் அதேமாரி ஆர்வம் காட்டி விளாண்டுருக்காங்க. அதேமாரி 5 வயசுலேயே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதேமாரி எதிர்காலத்தில் சதுரங்க விளையாட்டு திகழ அதுதான் எதிர்காலத்தில் சதுரங்க விளையாட்டு திகழ அடிப்படையாக இருந்திருக்கு. சரிங்களா? இவர் வந்து ஆனந்த் வந்து 2000, 2007, 2008, 2010, 12 ஆகிய ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டு உலக சாம்பியன் வழங்கினார். எந்த வருஷம் கேட்டால் 2000, 2007, 2008, 10, 12. சரிங்களா? இந்த வருஷம் வந்து சதுரங்க உலகத்தில் உலக சாம்பியனாகவே விளங்கியிருக்காங்க. 14 வயசுல உலக இளையோருக்கான சதுரங்க போட்டியில் சாம்பியன் பெற்றிருக்காங்க. அதேமாரி 1888, சரிங்களா, 1888 தான் வருஷத்தை பார்த்தாங்க இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். இந்தியாவில் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றது யாருன்னு கேட்டால் யார்? விஸ்வநாத் ஆனந்த். வருஷம் கேட்டால் 1988. சரிங்களா? மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், ஒரு செல்வி இளவழகி பார்த்தீங்கன்னா ஒரு வியாசர் படையில், சென்னையில் வியாசர் படையில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008ஆம் ஆண்டு பிரான்சிஸ் கெனஸ் நகரில் வந்து ஒரு பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் வந்து தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. சரிங்களா? பிரான்ஸில் வந்து வருஷம் கேட்டால் 2008. சரிங்களா? அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டு முந்தைய உலக சாம்பியனை ரேஸ்குமாரியை தோற்கடிச்சிருக்காங்க. எந்த வருஷம்? 2008. மாரியப்பன் பற்றி பார்ப்போம். மாரியப்பன் வந்து தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் பிறந்தாங்க. அவன் அம்மா வந்து தனிநபராக வந்து செங்கல் சூளையில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளத்தை வந்து வளர்த்தாங்க. இவர் ஒரு விபத்தின் காரணமாக அவர் வலது காலம் இறந்துருக்காரு. சரிங்களா? விபத்தின் காரணமாக வலது காலம் இறந்துருக்காரு. இவரோட நிரந்தர பாதிப்பட்டு இத்தே பின்னடைவு பண்ணி பள்ளியும் முடிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா மாரியப்பன், இவர் தான் மாரியப்பன். சரிங்களா? மாரியப்பன் தங்கவேலு. முழு பேர் வந்து மாரியப்பன் தங்கவேலு. அவர் மாரியப்பன் தங்கவேலு என்ன சொல்கிறான், நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 2018 ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டினா ஊனமுற்றோர்களுக்கு நடக்கிற போட்டி. சரிங்களா? ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டுதல் தாண்டி தங்க பதக்கம் வெஞ்சிருக்காங்க. சரிங்களா? பாரா ஒலிம்பிக் போட்டியில் இவங்க உயரம் தாண்டுதலில் தங்க பதக்கம் வெஞ்சிருக்காங்க. ஹைட்டிங் கேட்டிங்கன்னா 1.89 மீட்டர் உயரம் தாண்டி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக் பேக் பற்றி பார்ப்போம். சரிங்களா? புக் பேக் பற்றி பார்ப்போம். பின்வரத்தில் எது பாரபட்சத்துக்கான காரணம் அல்ல? சரிங்களா? புவியியல் வந்து பாரபட்ச காரணம் கிடையாது. மற்ற வந்து சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகார ஆளுமை இதெல்லாம் பாரபட்சம். ஆனால் புவியியல் இங்கே பாரபட்ச காரணம். 2வது கொஸ்டின் பாருங்க, பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடுன்னு கேட்டால் பாலின பாகுபாடு. 2வது கொஸ்டின் பாருங்க, பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடுனா பாலின பாகுபாடு. அடுத்து 3வது கொஸ்டின் பாருன்னா பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாக்கும் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுதுங்கட்டா இவை அனைத்தும் திரைப்படங்களில், விளம்பரங்கள், தொலைக்காட்சி எல்லாமே சித்தரிக்கப்படுறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் இவர் எழுதின புத்தகம் கேட்டால் எல்லாமே இந்தியா 2020, அக்னிச்சிறகுகள், எழுச்சி தீபங்கள் எல்லாமே இவர் எழுதின புத்தகம் தான். சரிங்களா? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன் 1997. ஏபிஜே அப்துல் கலாம் கொடுத்துருக்காங்க. 1990 டாக்டர் அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4வது கொஸ்டின் பாருங்க, விஸ்வநாத் ஆனந்த் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து 1988. சரிங்களா? விஸ்வநாத் ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் 1988. இளவழகி என்ன போட்டியில் சிறந்து வளர்ந்தா? கேரம் போட்டியில் சிறந்து வளர்ந்தாங்க. 8வது கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் ஒவ்வொரு குடிமகன் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலின, பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது? 15.1 வந்து இனம், ஜாதி, பாலின தீண்டாமை வந்து 17. சரிங்களா? 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 16 வந்து இதில் வந்து பொது வேலைவாய்ப்பில் வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு வரும். சரிங்களா? அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. சரிங்களா? இதில் வந்து 1990 வரும். அம்பேத்கர் அவர்களுக்கு 1990. சரிங்களா? இது 88 கிடையாது, தவறுதலாக குறிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 2014ஆம் ஆண்டு கணக்கெடுப்படி தமிழகத்தில் அதிகமான கல்லூரி பெற்றுள்ள மாவட்டம் கேட்டால் கன்னியாகுமரி. பாரபட்சம் அப்படின்னு கேட்டால் பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுவது தான் பாரபட்சம். ஒரே மாதிரியான கருத்து உருவாக்கம் கேட்டால் தவறான பார்வை அல்லது தவறான கருத்து தான் ஒரே மாதிரியானது. பாகுபாடுன்னு கேட்டால் மற்றவர்களை கட்டும் சிலரை தாழ்வாக நடத்தினா பாகுபாடு. இப்போ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னு நான் சொல்லிட்டேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதும் கேட்டால் பாரபட்சம் தான். சரிங்களா? எந்த ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தாங்க கேட்டால் 1931 பிறந்திருக்காங்க. 2015 ஆள் இறந்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கோடிட்ட இந்தியாவில் மிக உயரிய விருதான
உள்நாட்டு ராஜீவ்காந்த் கேல் ரத்னா விருது முதல் பெற்றவர் யாருன்னா விஸ்வநாத் ஆனந்த் தான் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் கேட்டால் டாக்டர் அம்பேத்கர் தான் சட்ட அமைச்சர். 2010ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் மாவட்டம் கேட்டால் தருமபுரி. சரிங்களா? தருமபுரியில் குறைந்த பாலின விதம் உள்ள மாவட்டம். நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சம்மந்தமாக கொஸ்டின் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஸ்கூல் புக்கும் சப்ஜெக்ட்டும் போயிட்டுருக்கு. சரிங்களா? முக்கியமான இது எல்லாமே நடத்துவேன். சரிங்களா? ஸ்கூல் புக்கும் வரிசையாக போகும். முக்கியமான இது அதேமாதிரி மேக்ஸ் கொஸ்டினும் கூடிய சீக்கிரத்தில் வர போடுவேன். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.